கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மென் ப்ரெக்னென்ட் வச்சு ஒரு ஸ்டோரி கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்டோரியோட தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஏஷியன் காலத்தில் நடக்கிற மாதிரி. கேட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒரு அரசவை தான் பார்க்குறோம். அங்கே நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. எல்லாரும் அதை பார்த்து ரசிச்சிட்ருக்க. அங்கே இருக்கிற ராஜாவுக்கு மட்டும் அந்த டான்ஸ் பிடிக்கல. என்ன ஆடுறீங்க? இதுதான் பழகினீங்களா? 1 இயராக ஆடுறீங்க, சரியாக ஆட வருதா உங்களுக்கு? கிளம்புங்க. மன்னிச்சிடுங்க, இதில் ஏதாவது தப்பு இருக்கா? தப்பா? ஆடினது எல்லாமே தப்பு தான். முதல்ல இங்கேருந்து வெளியே போங்க. நீங்கள் யாருமே இனி அரசவையில் டான்ஸ் ஆடவே கூடாது. எல்லாரும் வெளில போங்க. அது வந்து ராஜா, வெளில போங்க அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க. எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. கூட இருக்கிற ஒரு மந்திரி தான், இந்த மாதிரி இடத்துல அழகான பொண்ணுங்கள்லாம் டான்ஸ் ஆடுவாங்க, அது உங்களுக்கு ஓகேனா நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கிளம்புங்க. இல்லை, நான் சொன்னேன் தேவையில்லை, கிளம்புங்க. அந்த மந்திரி தான் பேசிட்டு நடந்து போகிறான். அந்த ராஜாவுக்கு இங்கே வர்றதுக்கெல்லாம் கொடுப்பனை இல்லை. எவ்வளோ அழகான நாட்டிய மங்கைகள் நடனம் ஆடுற இடம் இது. இந்த இடத்துல வர்றதுக்கு அவனுக்கு கொடுப்பனை இல்லை. அவனுக்கு என்ன தெரியும் இந்த இடத்த பற்றி அப்படின்னு அவரை கழுவி ஊற்றிட்டு நடந்து போயிட்டுருக்கிறாரு. வீட்டுக்குள்ளே தான் போகிறான். அந்த வீட்டுக்குள்ளே ஒரே ஆரவாரமாக இருக்குது, ரொம்ப சவுண்டாக இருக்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு 10-15 பொண்ணுங்க ஃபேஸை மூடிட்டு அப்படியே நிற்கிறாங்க. அங்கே மியூசிக் ஸ்டார்ட் ஆனதும் அவங்க எல்லாருமே அழகாக அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மேலே இருந்து ஒரு பொண்ணு கீழே இறங்கி வர, அவள் மேலே அப்படியே பூக்கள் உதிர, அது பார்க்கவே ஒரு தேவதையே பூமிக்கு இறங்கி வந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து ஜிமின் தான் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க. ஆமாம், நம்ம ஜிமின் தான் சாதாரண குடிமக்கள் மாதிரி வந்திருப்பார். டான்ஸை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொரு கை அசைவுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த தேவதை மாதிரி இருந்த பொண்ணு ஒவ்வொரு அசைவுமே ஜிமின் கிட்ட பேசுகிற மாதிரி இருக்குது. ஏ அழகான இளவரசனே, என்னிடம் வா. என்னை தொட உனக்கு ஆர்வம் இல்லையா? என்னுடன் பழக உனக்கு ஆசை இல்லையா? என் உடைகள் உனக்கு பிடித்திருக்குதா? என் முகத்தை பார்க்க உனக்கு தோணவில்லையா? அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம். ஜிமின் அதை அப்படியே அடித்து பார்த்துட்டு அப்படியே அந்த பார் ஓனர் தான் கூப்பிட்றாங்க. ஏய், இங்கே வா. என்ன சார், என்ன வேணும்? அந்த பொண்ணு வருவாளா? என்ன சார் சொல்கிறீங்க? வருவாளாண்ணா? அதான் சார், அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார். நல்ல பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? உனக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ. அந்த பொண்ணு இந்த அறைக்கு வரணும். அது சார், அந்த பொண்ணு ஒத்துக்கலான்னா? இன்னொரு பொன்முடி எடுத்து வைக்கிறாரு. ஓகே சார், நான் அனுப்பி வைக்கிறேன். இந்த அட்ரஸ்க்கு இந்த பொண்ணு அனுப்பி வை. ஓகே சார், நீங்கள் போங்க, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை பார்த்தோன்னு ஈனு பல்ல கட்டிட்டு எடுத்துகிட்டு போகிறான். கொஞ்ச நேரத்துலேயே அந்த பார் ஓனர் தான் அந்த பொண்ணை கூப்பிட்டு அட்ரஸ் இருக்க வீட்டு பக்கமாக வராரு. அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்குது. அந்த பொண்ணு தான், சார் என்னை இங்கே எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? அதுவா, உன் டான்ஸ் நல்லா இருக்கு, உனக்கு பரிசு கொடுக்கணும் சொன்னாங்க,
அதான் இங்கே கூப்பிட்டு வந்தேன். அது நம்ம அங்கேயே கொடுத்துருக்கலாமே, இங்கே எதுக்கு? உன்னை உன்னை பர்சனலாக பார்த்து பாராட்டணும்னு நினச்சிருப்பாங்களா இருக்கும். உனக்கு நிறையா கொடுப்பாங்க, நீயும் வேறு காசுக்கு கஷ்டப்படுறல்ல. இவர் பணக்காரரு, எனக்கு கூட நிறையா உதவி பண்ணியிருக்காரு. நீ போய் அவருக்கு உதவி பண்ணனா அவர் உனக்கு நிறையா பண்ணுவார். அப்புறம் நிறைய காசும் கொடுப்பாரு. அவர் சொல்கிறபடி கேட்டு நடந்துக்கோ, சரியா? உள்ளே போ. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் வீட்டுக்கு போகணும். என்ன வீட்டுக்கு போகணும்? அந்த குடிசை வீட்டில் போய் என்ன பண்ண போகிற? இங்கே ஒரு நாள் இரு, உனக்கு காசு நிறையா வரும், சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்டெண்டர் தான் அந்த கதவை திறந்து அந்த பொண்ணு உள்ளே விட்டுட்டு வெளியே லாக் போட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஆஹா, 2 பொன்முடி, இதை வச்சு இந்த மாதிரி 10 பாரை வாங்குவனே. உள்ளே போன அந்த பொண்ணு தான் அந்த இடத்த பார்க்குறாங்க. அது ஒரு மாதிரி அரண்மனை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது பொண்ணே இல்லை, நம்ம சுகா தான். அவரோட வறுமையினால் இந்த மாதிரி பாரில் டான்ஸ் ஆடுற பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பார். அதை பார்த்து தான் அந்த பர்சன் உண்மையான பொண்ணு நினச்சி வர சொல்லியிருப்பாங்க. இது அந்த பர்சனுக்கு சுகா பையன்னு தெரியாமல் தான் வர வச்சுருக்காங்க. சுகா பயந்துட்டே நிற்கிறாரு. நம்ம பையன்னு தெரிஞ்சது சத்தியமாக தொலைச்சிடுவான். அந்த ரூம் அவ்வளோ அழகாக இருக்குது. பட்டு மெத்தை, அந்த போர்வை கூட பட்டால் நெய்யப்பட்ட மாதிரி மெல்லிசான துணியில் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. முதல் தடவையாக இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு பார் ஓனர் எதுக்கு நம்மளை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போனாருன்னு. யார் இவன்? பைத்தியக்காரனா வேண்டாம். என்னை கூப்பிட்டவனுக்கு தான் நான் பையன்னு தெரியாது. இவனுக்கு என்ன, பார் ஓனருக்கு காசை பார்த்தோன்னு பசுமாடுது காலமாடுது நான் தெரியாது. இப்படி கொண்டு வந்து மாட்டி விட்டு போயிட்டானு. நான் மட்டும் பையன்னு தெரிஞ்சா என்ன ஆகுறது? கடவுளே. அந்த கதவு பக்கம் போய் ஓப்பன் பண்ணுறதுக்கு நின்றுட்டுருக்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் அவரால் ஓப்பன் பண்ணவே முடியலை. பின்னாடி இருந்த ஒரு வாய்ஸ் தான், அதான் வந்துட்டால, அப்புறம் ஏன் போகிற? இல்லை, அது நான் தெரியாமலாம் வரல, தெரிஞ்சே தான் கூப்பிட்டு வர சொன்னேன். அது வந்து எனக்கு அதில் என்ன பெருசா? இங்கே வா. இல்லை, அது வந்து இங்கே வான்னு சொன்னேன். அவர் அப்படி பவ்யமாக மெதுவாக நடந்து போயிட்டு இருக்காரு. அவரை ஃபேஸ் கூட நிமிர்ந்து பார்க்கல. அந்த பர்சன் தான் அப்படியே சுகாவோட ஃபேஸை பிடிச்சி கிட்ட இழுத்து ஃபேஸை நிமித்தி அந்த பர்சனோட ஃபேஸை பார்க்க வைக்கிறாரு. அப்போ தான் சுகா பார்க்குறாங்க, அங்கே வந்திருக்கிறது அந்த நாட்டோட ராஜா ஜிமின்னு. உனக்கு என்ன குறை? நீ எல்லாம் என் பக்கத்தில் ராணி மாதிரி வாழணும். நீ ஏன் அங்கே போய் டான்ஸ் ஆடிட்டுருக்க? என் கூட இருந்துறியா? ஒரு கான்குபினா அப்படின்னு கேட்க சுகாவுக்கு அங்கே அள்ளு விடுது. எது கான்குபினா? நானா இப்போ தான் ராணி மாறினா அதுக்குள்ளே கான்குபின் ஆயிட்டனா? சி, முதல்ல நான் பையன்னு தெரிஞ்சது, இவன் என்னை எங்கே வெட்டுவான்னே தெரியாது. போயும் அரசர்கிட்டையா நான் மாட்டணும்? கண்ணு தெரியாத கபூதியாக இருப்பானோ இந்த அரசன்? இல்லை நம்ம அவ்வளோ அழகாக இருக்காமா அப்படின்னு அவர் மைண்டுக்குள்ளே
பலதும் ஓடுது. ஜிமின் அதை பார்த்துட்டு, ஹேய், உன்கிட்ட தானே பேசுகிறேன், என்ன யோசிச்சுட்ருக்குற? இவ்வளோ அழகா ஒரு பொண்ணு இது நாள் வரைக்கும் நம்ம நாட்டிலையே பார்த்ததில்லையே. எங்கே இருந்த இவ்வளோ நாளா? அது நான் வந்து சொல்ல, அழகே பொறாமைப்படும் பேரழகு. இங்கே பார், இனிமே அந்த பார்லலாம் நீ டான்ஸ் ஆட போகக்கூடாது. இல்லை, என்னால் அதெல்லாம் சொன்னதை மட்டும் கேளு. எனக்கு வந்து இங்கே பார், அவ்வளோதான், உன்னை நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு நீ அடிமையாக தான் வேலை செய்யணும். நான் சொன்னதை நீ கேட்கணும். இதுக்கப்புறம் நீ எங்கேயுமே போகக்கூடாது. நான் நில்லைனா நிற்கணும், படுக்கணும், சரியா? என்னை நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வேணுங்கிறத வேணும், அவ்வளோதான். சுகா சொல்ல வராரு. அது வந்து நான் என்ன, ட்ரெஸ்ஸை விடுங்க, பாரில் ஆடுறவ தானே நீ, நொத்துமுற, விடுங்க. பாரில் ஆடினா தப்பான தொழில் தான் பண்ணுவாங்கன்னு இருக்கா? நான் என் குடும்ப கஷ்டத்துக்காக நான் அங்கே ஆடுறேன், உடம்பு விற்கிறதுக்காக இல்லை. என்னை விடுங்க, நான் போகணும், ப்ளீஸ் என்னை விடுங்க. அதெல்லாம் முடியாது, உன்னை நான் வாங்கிட்டேன், நீ எனக்கு மட்டும்தான், புரிதா? என்ன மாதிரி எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, அது எனக்கு வேண்டாம். நான் மட்டும்தான் உன்னை பார்க்கணும். ஒவ்வொரு அசைவும் எப்படி இருக்குது தெரியுமா? உன்னோட அந்த ஸ்லிம்மான ஹிப்பில் வளையும் போது அப்படியே ஹிப்பு பிடிச்சி கடிக்கணும் போல் இருக்கும். அப்புறம் வேற அப்படியே வாயில் போட்டு பொண்ணும் போல் இருக்கும். உன்னைக்கா அது உன்னைக்கா இல்லை சதிஞ்சிட்டேன். நீ பாடும்போது உன் லிப்ஸ் இருக்கு, என்ன வான்னு கூப்பிடுற மாதிரி இருந்தது. இந்த சைகையெல்லாம் வேற ஒருத்தனும் கவனிக்க மாட்டான்னு என்ன இருக்கா? உன்னோட ஒவ்வொரு அசைவும் ஏன் நிழல் விழுந்தா கூட அது என் மேலே தான் விழணும், புரியுதா? இன்னையிலிருந்து நீ தான் என் கான்குபின், என் கூட நீ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவர் ட்ரெஸ்ஸை அன்ட்ரெஸ் பண்ணுறாரு. சுகாவோட ட்ரெஸ்ஸை அப்படியே இந்த நாட்டெல்லாம் கலட்டிட்டு அப்படியே ஒவ்வொரு பார்ட்டாக எடுக்கிறாரு. அப்படியே சுகாவை தான் அப்படியே ஹிப்பில் இருந்து அப்படியே ஸ்லைட் பண்ணி அவரோட செஸ்ட் கிட்ட கொண்டு வராரு. கொஞ்சம் மேலே போனால் அவரோட செஸ்ட்டு தான். அப்படியே அவர் செஸ்ட்டை பிடிச்ச அம்மாக்கா என்னது பிடிக்காது, விடுங்க. ஏய் கொத்தாத. அப்படியே அங்கே இருந்த பெட்டில் தான் சுகாவை அப்படியே தள்ளி விட சுகா அப்படியே பவுன்ஸ் ஆகி விழுறாரு. அவரோட ஸ்கர்ட்டையும் அப்படியே தூக்கி ஸ்லைட் பண்ணி அப்படியே அவர் டைஸ் வரைக்கும் அவரோட கையை கொண்டு வர்றாரு. தொடாதீங்க, என்ன விடுங்க. அப்படியே அவரோட ப்ரைவேட் பார்ட்டில் தான் கை வச்ச உடனே ஜிமினுக்கு தெரிஞ்சிருது இது பொண்ணு இல்லை பையன் அப்படின்னு. ஏய் நீ பையனா? ஆமாம், ப்ளீஸ் இப்போ என்ன
விட்டுருங்க. ஐயோ, நான் வந்துட்டு பொண்ணு ட்ரெஸ் போட்டு ஆடுறேன், வெக்கமாக இல்லை? நான் என்ன பண்ணுறது? எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது, எனக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்குது. அவங்க 2 பேர்த்தையுமே நான் தான் பார்த்துக்கணும். எனக்குன்னு யாருமே இல்லை. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் ஒரு பையன், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விடுறதா? பொண்ணுக்கிட்ட கூட இவ்வளோ அழகான வளைவு இருக்காது. அந்த வளைவும் மேடு பள்ளமும், உன்னோட ஐஸும் உன்னோட ஃபிங்கர்ஸும், பா, சத்தியமாக முடியாது. ப்ளீஸ் என்னை விடுங்க. எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. விடுறதா? விடுறதுக்காகவா உன்னை காசு கொடுத்து வாங்கினேன்? உன் ட்ரெஸ்ஸை கழட்ட. என்ன? ப்ளீஸ் வேணாம், விட்டுருங்க. நான் தான் பையனை. அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், பையன் பொண்ணு வேஷம் போட்டு இப்படி ஆடினா என்ன தண்டனைன்னு தெரியும்ல? தலையை வெட்டி தொங்க விட்டுருவோம். புரியுதுல்ல? ட்ரெஸ்ஸை கட்ட. ஜிமின்னா அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஷுகா, என்னால் முடியாது முடியாது அப்படின்னு அவரோட ட்ரெஸ்ஸு தான் இறுக்கமாக பிடிச்சிருக்காங்க. ஆனால் ஜிமினுக்கு பொறுமை இல்லை. அவரோட ட்ரெஸ்ஸை தான் அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுத்ததில் அந்த ட்ரெஸ் பிஞ்சே போயிடுது. ஒரு ட்ரெஸ் தான் இருக்கு, நாளைக்கு நான் இதை போட்டு தான் டான்ஸ் இதுக்கப்புறம் ஆடணும்னா என் முன்னாடி தான் நீ ஆடணும், புரியுதா? முதல்ல என்கிட்ட இருந்து நீ போகணும், அப்புறம்தான் அந்த டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அவரோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. நான் உடம்ப அப்படியே பிடிச்சி கடிக்கணும் போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெக்கில் தான் அப்படி ஃபைட் பண்ணுறாங்க. அடிக்குது. என்னை விட்டுருங்க, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் போகணும், ப்ளீஸ். விட்டுருங்க. ஷுகாவோட மூவ் சவுண்டோட அப்படியே அந்த நைட் முடியுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் எந்திரிச்சிடறாரு. ஆனால் ஷுகா இன்னுமே தூங்கிட்டுருக்காரு. ஜிமின் அதை பார்த்துட்டு ஷுகாவோட கன்னத்தில் கையை வச்சுட்டு, எவ்வளோ அழகாக இருக்க நீ, இன்னும் போகிறவன் பாரவன் பார்க்கறதுக்காக நான் விடணும், நீ என் ராணியாக இருக்கணும். இல்லை, ஆக்சுவலாக ஷுகாவுக்கு லாங் ஹேர் இருக்கும். அந்த லாங் ஹேர் பாதி ஷுகாவோட ஃபேஸை வச்சுருக்கோம். அதை அப்படியே எடுத்து விட அவரோட ஃபேஸும் அவரோட நெக்கும் தான் அப்படியே அப்படியே தெரியுது. அப்படியே வைடான ஐஸில் நெக்குக்கு கீழே பார்க்குறாரு. நேற்று நைட் அவர் பைட் பண்ணதில் அவரோட நிப்பிள்ஸ் எல்லாம் அப்படியே பிங்காக இருக்கும். அதை பார்த்து அவருக்கு இன்னும் டெம்ப்ட் ஆகுது. தூங்கிட்டு இருந்த ஷுகாவை திருப்பி படுக்க வச்சு அப்படியே அந்த நிப்பிளில் தான் லிக் பண்ணுறாங்க. வலிக்குது, ப்ளீஸ். அப்படியே ஜிமினை தான் அப்படியே புஷ் பண்ணுறாங்க, தள்ளி விடுறாங்க. ஆனால் ஜிமின் ஷுகாவை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்களோட 2 கையுமே பிடிச்சி அவரோட ஹெட்டுக்கு பின்னாடி வச்சுட்டு அப்படியே லிக் பண்ணுறாரு. லிக் பண்ணுறதில் ஷுகாவுக்கு அது ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்குது. அந்த பெயின் கம்மியாகுது. ஜிமின் அப்படி நிமிர்ந்து ஷுகாவை பார்த்துட்டு
அவர் அழுததுனால அவர் ஃபேஸ் இப்படி பிங்க் கலரில் இருக்கு. அவரோட லிப்ஸை அப்படியே பிடிச்சி கிட்ட இழுத்து அப்படியே பைட் பண்ணி கிஸ் பண்ணுறாரு. ஏய், மவுத் ஓப்பன் பண்ண. அப்படியே டங் கவரில் விட்டு நல்லா லெக் பண்ணி கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சுகர் ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஏன்னா நைட் ஃபுல்லாக வச்சு செஞ்சுருப்பாரு. ரொம்ப டயர்டாயிடுறாங்க. ஜிமின் தான் ஸ்ட்ரெயிட்டாக சுகாவை அவரோட அரண்மனைக்கே கூப்பிட்டு போயிருப்பார். சுகாவுக்குன்னு தனியாக ஒரு வீடே கட்டி கொடுத்துருப்பாரு. அந்த வீட்டில் தான் சுகா இருப்பாங்க. அந்த வீட்டை விட்டு அவங்க வெளில வரக்கூடாது. அந்த வீட்டை சுற்றி நிறைய காட்ஸ் இருப்பாங்க. அந்த வீட்டிலேருந்து வெளியே வரணுன்னா அந்த கார்டன் ஏரியா மட்டும்தான் வெளில வரணும். மற்றபடி அவங்களுக்கான ஃபுட்டு, ட்ரெஸ்ஸு எல்லாமே அவங்க வீட்டுக்கே வந்துடும். சுகா அந்த வீட்லேயே இருக்கார். ஜிமினுக்கு தோணும் போதெல்லாம் வந்து சுகா கூட ஒன்றா இருப்பார். சுகாவுக்கு அந்த வாழ்க்கையே வெறுத்துருச்சு. கூண்டில் அடப்பட்ட கிளி மாதிரி அவரோட வாழ்க்கை போகுது. என் தம்பி தங்கச்சி எப்படி இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் தான் காட்ஸ் எல்லாம் அரண்மனையில் ஏதோ வேலை இருக்குன்னு போயிடுறாங்க. ஒரு 2-3 காட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. சுகா இந்த டைமை வச்சு அங்கே இருக்கிற ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த இடத்த விட்டு வெளில போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த காட்ஸுக்கு உள்ளே இருக்கிறது பொண்ணுன்னு தான் எல்லாத்துக்கும் தெரியும், பையன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் சுகா ஒரு பையன் ட்ரெஸ் போட்டுட்டு அவர் அப்படியே ஈஸியாக வெளியே தப்பிச்சிடுறாங்க. அவர் வெளியில் வந்து அவன் தம்பி தங்கச்சியை பார்க்குறக்காக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஆனால் அவங்க வீடே ஒரு மாதிரி செதஞ்சு கிடக்குது. அவர் ரொம்ப பயந்து போய் உள்ளே போய் பார்க்குறாங்க, தம்பி தங்கச்சி இருக்காங்களா அப்படின்னு. நீனா, குயின், எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க அப்படின்னு தேடி அலறாரு. பக்கத்தில் இருக்கிறவங்க தான், தம்பி இவ்வளோ நாள் எங்கேப்பா போயிருந்த, அது வந்து ஆண்டி நீனா குயின் எங்க. அவங்கள ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி கூப்பிட்டு போனார். அவர் தான் கூப்பிட்டு போனார். எதுக்குன்னு கேட்டப்போ ஒன்றுமே சொல்லலை, அவங்க தான் கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லவும் சுகாவுக்கு புரிஞ்சிருது நம்ம ஜிமின் வேலை தான் இது எல்லாமே அப்படின்னு. அந்த நைட் ஜிமின் வராங்க. ஹே, எங்கே போயிருந்த நீ? நான் எங்கேயும் போகலையே. சரி பா அப்படின்னு பிடிச்சி இழுத்து பெட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஜிமின் நீங்கள் பாரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், பல தடவை கேட்டிருக்கேன். என் தம்பி தங்கச்சி எங்கே இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்களா, ப்ளீஸ் சொல்லு, எனக்கு அவங்கள பார்க்கணும். உன் லைஃப்பில் என்னை தவிர நீ வேறு யாரையும் நினைக்கக்கூடாது, சரியா? கலட்டா கிட்டவா. ஃபோர்ஸ் பண்ணி கிட்ட இழுத்து அவர் கூட இருக்க வைக்கிறாரு. ஆனால் சுகாவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு மூலிகை கொடுக்குறாங்க. இந்தா இதை சாப்பிடு. எனக்கு இது வேணாம், இது ரொம்ப கசக்குது. இதை சாப்பிடுனா சாப்பிடு. என்ன இது, எதுக்கு இது கொடுக்குறீங்க? இது ஒன்றும் இல்லை, சாப்பிடு. ஒரு ஹனி பாட்டில் தான் எடுத்து சுகா கிட்ட கொடுக்குறாங்க. இதை சாப்பிடு. எனக்கு வேணாம், எனக்கு டயர்டாக இருக்கு, எனக்கு வேணாம். ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அந்த ஹனியை அவரோட வாயில் ஊற்றி அப்படியே சுகாவுக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஹனியோடு சேர்ந்து ஒரு சாக்லேட்டும் சுகாவுக்கு கொடுக்குறாங்க. அதை சாப்பிடவே அவங்க தம்பி தங்கச்சி ஞாபகம் தான் வருது. அண்ணா, எனக்கு இந்த சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், எங்கே நான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நீ சாப்பிட்டியா அண்ணா? நீ சாப்பிடு, இந்தா. ஆமாண்ணா, நீ சாப்பிட்டியா, இந்தா அப்படின்னு ஒவ்வொருத்தரா சுகாவுக்கு ஊட்டி விட்டதான் ஞாபகம் வருது.
நான் இங்கே இப்படி இருக்கேன், என் தம்பி தங்கச்சி இப்படி இருக்காங்க, இப்படி வாழ்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியலை அப்படின்னு நினச்சிட்டு அவரோட கண்ணில் இருந்து தான் அப்படியே தண்ணி ட்ராப்பாக வருது. ஜிமின் இதை பார்த்துட்டு அப்படியே அவரோட நீரை தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு, இங்கே பாரு, அழாத, என் கூட இருக்கும்போது அழாத, நான் உன்னை கொடுமைப்படுத்துகிறேன்னு நினைக்காத, எனக்கு எனக்கு நீ தான் ஓகே, எனக்கு என் பாடிக்காக தானே இங்கே கூப்பிட்டு வந்து வச்சுருக்கீங்க. இருக்கேன், எவ்வளோ வருஷம் வேணாலும் இருக்கேன், உங்கள் ஆசை தீர வரைக்கும் தானேண்ணா. இல்லைண்ணா, என்னை விட அழகான ஒருத்தங்க கிடைச்சா அவங்க பின்னாடி போயிடுவீங்கள்ல. உங்களுக்கு குழந்த பெற்று கொடுக்குற ஒரு இளவரசியாக பார்த்து கல்யாணம் பண்ணி நல்லா இருப்பீங்க. ஆனால் என் வாழ்க்கை, சொல்லுங்கள், என் வாழ்க்கை, என் தம்பி தங்கச்சி வாழ்க்கை உங்களோட ஸ்வீட்டாக இருக்க வரைக்கும் தான் என்னை இங்கே வச்சுருப்பீங்க. அப்புறம் குப்பையை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டுருவீங்க. என் தம்பி தங்கச்சிகளுக்கும் அதே நிலமை வரணுமா? நான் 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 இதை பொறுத்துப்பேன். ஆனால் அவங்க அப்படின்னு அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுகிறாங்க. ஆனால் ஜிமினுக்கு அப்படி இல்லை. ஜிமின் அவரை அழுறதை பார்க்க முடியாமல் அப்படியே வெளியே எழுந்திரிச்சு வந்துடுறாங்க. காட்ஸு தான் 2 ஸ்டெப் அப்படியே மேலே வர, அங்கே நில்லுங்க, என்னாச்சு? அது அரசரே, நம்ம நாட்டோட எல்லையில் அத்துமீறி சில பேர் நுழைஞ்சிருக்காங்க. ஜிமினும் அங்கேருந்து வேக வேகமாக கிளம்பி போகிறாரு. ஷுகா உள்ளே இருந்து இதெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம அரசரை போட்டு தலை ஆள் அனுப்பியாச்சு. நம்ம அரசர் அங்கே தான் வந்துட்டுருக்காங்க. நீ தானம்மா பார்த்து அவனை தூக்குங்க, அவன் தலை கூட இங்கே வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஷுகாவுக்கு இதை கேட்டோன்னு ஜிமினை கொல்றதுக்காக தான் இப்படி தப்பான ஒரு விஷயத்த சொல்லி ஜிமினை கூப்பிட்டு போயிருப்பாங்க. ஷுகாவுக்கு இது தெரிஞ்ச உடனே ஜிமின்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஜிமின் ரொம்ப தூரமாகவே போயிருப்பார். ஷுகாவுக்கு நடந்து போக முடியல. அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சிங்காக இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே ஷுகாவும் போகிறாரு ஜிமினை காப்பாற்றணுங்கிறதுக்காக. என்னதான் ஷுகா கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் அவரோட நாட்டுக்கு ஒரு நல்ல அரசர்னா அது ஜிமின் தான். நாட்டோட மக்களோட நன்மைக்காக மட்டும்தான் யோசிக்கிறவர். ஜிமின் உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. ஜிமின் அங்கே இருக்கிற மொத்த பேர்த்தையும் காலி பண்ணி நின்றுட்டுருக்காரு. அப்போ தூரத்தில் இருந்த ஒரு அம்பு தான் ஜிமின் மேலே பட வர அவர் சுதாரித்து அப்படியே அதை தட்டி விட்டுறாரு. தட்டி விட்டாலும் அவரோட ஷோல்டர்லேயும் அந்த அம்பு பட்டுருது. ஆனால் அவர் சும்மா இல்லை, அவர்கிட்ட இருக்கிற அம்பையும் வில்லையும் எடுத்து தூரத்தில் இருக்கிற அந்த பர்சன் மேலே எய்ம் பண்ணி விடுறாரு. அந்த பர்சன் அங்கேயே காலி. ஜிமின் அப்படியே அந்த கையை பிடிச்சிட்டு அப்படியே அங்கே கீழேயே சரிஞ்சிட்றாரு. சரிஞ்சு கிடக்கிற ஜிமினை பார்த்துட்டு இன்னொரு பர்சன் தான் அப்படியே வால் எடுத்துகிட்டு வெட்ட வராங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஷுகா வந்துட, ஷுகா அப்படியே அவரு கூட ஃபைட் பண்ணி அந்த பர்சனை கொன்னுறாரு. ஆனால் அங்கே ஜிமின் மயங்கி கிடக்கிறாரு. ஜிமின் எந்திரி, ஜிமின் ப்ளீஸ் எந்திரி, ஜிமின் எந்திரி, ஜிமின் ப்ளீஸ் எந்திரி, என்னை விட்டு போயிடாத ப்ளீஸ். இந்த நாட்டுக்கு நீ நல்ல ஒரு இளவரசி, நீ எந்திரிச்சு வா ஜிமின் அப்படின்னு அழுதுகிட்டு அவரை தோலை போட்டு அப்படியே மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிடறாரு. ஜிமினை அவரால் தூக்கவே முடியல.
ஏன்னா சுகாவை விட ஜிமின் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன். அதை விட சுகாவுக்கு ரொம்ப வாமிட்டிங் சென்ஸ் இருக்கிறதுனால அவர்னால சுத்தமாக முடியல. அவருக்கு பலமும் இல்லை, பேலன்ஸும் இல்லை. எப்படியோ தடுமாறி அந்த மலையில் அங்கே இருக்கிற ஒரு குடிசையில் கொண்டு போய் வச்சுருக்காரு. அந்த குடிசையில் யாருமே இல்லை. அவருக்கு அங்கே என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியலை. அவரோட அம்பை மெதுவாக எடுத்து விட்டுட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணி ட்ரையான துணியை வச்சு சுற்றுறாரு. ஜிமின் மயங்கன் அவர் எந்திரிக்கவே இல்லை. அவர் கன்னத்தில் ஸ்லாப் பண்ணுறாங்க, எழுப்புறாங்க. ஆனாலும் ஜிமின் எந்திரிக்கவே இல்லை. சுகா ரொம்ப பயந்துடுறாரு. ஜிமினை அந்த வீட்டிலையே விட்டுட்டு சுகா தான் அங்கே இருக்கிற ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வெளில வராரு. வெளில வந்து பார் ஓனர்கிட்ட தான், இங்கே பாருங்க, டே போடா அங்கிட்ட, இங்கே பாருங்க, நான் தான் இங்கே டான்ஸ் ஆடினேனே, ஞாபகம் இல்லையா? அட நீயா, வா வா. ஆமாம், எப்படி சந்தோஷமா ஹாப்பியாக இருக்கியா வாழ்க்கை? ஐயோ இல்லை, அவருக்கு அடிபட்டிருக்கு, அவரை யாரோ கொலை பண்ண நினச்சிருக்காங்க, ப்ளீஸ் அவரை காப்பாற்றுங்க ப்ளீஸ். என்னது, அடிபட்டிருக்கா? கொலை பண்ண போகிறாங்களா? ஐயோ நான் இல்லை ப்ளீஸ் இவரை காப்பாற்றுங்க அப்படின்னு சுகா அவர் காலையே விழுந்துடுறாரு. அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இங்கே போய் இந்த பர்சனை பாரு அப்படின்னு ஒரு அட்ரஸ் எழுதி கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸை வாங்கிட்டு அங்கே போய் வீட்டை நாக் பண்ணுறாங்க. ரொம்ப நேரமாக நாக் பண்ணுறாங்க, ஆனால் யாருமே திறக்கிற மாதிரி இல்லை. சுகா போகலான்னு போகும்போது அந்த கதவை டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே நிற்கிறது டேயும் தான். என்ன வேணும், யார் நீங்கள்? அது இது கொடுத்து விட்டாங்க அப்படின்னு சொல்லி நோட்டீஸை கொடுக்குறாங்க. அதை பார்த்தோன்னே, என்ன அப்படியா, எங்கே இருக்கான்? சுகா கூடயே போகிறாங்க. போய் பார்த்தா ஜிமின் அங்கே ரொம்ப மயக்கம் போட்டு இருக்காங்க. ஐயோன்னா இதை பார்த்துட்டு அம்பில் விஷம் தடவி குத்தி இருக்காங்க. நல்ல வேலை கையில் பட்டங்காட்டி ஆச்சு, இல்லைன்னா இவன் உயிரே போயிருக்கும். இப்போவே ரொம்ப தாமதமாயிருச்சு. இவன் இப்படி மயக்கமாக இருக்கிறத பார்த்தா இவன் பொழைச்சி வருவானான்னு எனக்கு தெரியல. என்னங்க சொல்கிறீங்க? ப்ளீஸ் அவனை காப்பாற்றுங்க, விட்டுறாதீங்க, ப்ளீஸ் அவனை காப்பாற்றுங்க. இதை பார்த்துட்டு, சரி நான் காப்பாற்றுறேன், நீ வெளில போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எழுதி கொடுக்குறாரு. சுகாவும் சரின்னு மண்டையாட்டிட்டு போக, ஏய் காசுக்கு என்ன பண்ணுவ, இந்தா அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. கொஞ்சம் தூரம் போன சுகா அவருக்கு அப்படியே தலை சுற்றுற மாதிரி இருக்கு. அப்படியே அவர் அங்கே விழுந்துடுறாரு. வேற ஏதோ வாங்கிட்டு வர சொல்ல வந்தவர் சுகா அப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னு அவர் தூக்கிட்டு வராரு. தண்ணி தொலைச்சி எழுப்பி விட்றாங்க. எந்திரிச்ச சுகா தான், ஐயோ நான் கடைக்கு போகலையா, நான் இதெல்லாம் வாங்கிட்டு வரணும், நான் கிளம்பணும் அப்படின்னு வேகமாக எந்திரிக்க போகிறாங்க. தான் பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு, இங்கே பாரு, எங்கேயும் போக வேணாம். ஏன் போக வேணாம்? அவரை காப்பாற்றணும்ல, இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல, நான் போகிறேன். இல்லை நீ போக வேணாம். நான் போகணும். என்ன பேசுகிறீங்க நீங்கள்? இப்படி ஒரு சுச்சுவேஷனில் நான் எப்படி போகாமல் இருக்க முடியும்? ப்ளீஸ் அவரை காப்பாற்றுங்க, ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் வெளில போகிறதுக்கே நிற்கிறாரு. தான் டைட்டாக சுகாவோட கையை பிடிச்சிட்டு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க. என்ன? நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வயிற்றுலேயே அப்படி கை வைக்கிறாரு. ஆமாம், நீ ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க. இந்த இதில் போய் நீ வேணாம், நீ இங்கே இரு. முதல்ல நான் எப்படி ப்ரெக்னெண்ட்டாக? இங்கே பாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற காரணமே நான் தான். என்ன? நீங்கள் எப்படி காரணமாக இருக்க முடியும்? என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு டேவோட காலரை பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க. நான் காரணம்னா, அதாவது ஜிமின் என்கிட்ட கேட்டான், ஒரு பையனை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியுமான்னு. அதுக்காக கண்டுபிடிச்ச மருந்தை தான் நீ சாப்பிட்ட. எனக்கு அந்த மருந்து பண்ணித்தர முடியுமா முடியாதா? டேய், என்னால் மருந்தை கண்டுபிடிக்க முடியும்டா, ஆனால் இது 1% தான் ஒர்க் பண்ண சான்ஸ் இருக்குது. ஃபுல்லாலாம் ஒர்க் ஆகுமான்னு எனக்கு தெரியல. 1% இருக்குல்ல, கொடு.
டேய் ஏதாவது எஸ்கு பொஸ்கு ஆயிர போகுது. ஆமாம், யார் அந்த பையன்? அவ்வளோ அழகா என்ன? ஜிமின் ஒன்றுமே சொல்ல ஸ்மிர்க் பண்ணிவிட்டு அப்படியே நின்றுட்டுருக்குறாங்க. அது என்னடா ஊரில் அத்தனை பொண்ணுங்களுக்கும் மேலே க்ரேஸு, ஆனால் நீ ஒரு பையன்கிட்ட விழுந்திருக்க. ஊரில் எத்தனை பொண்ணுங்க என் பின்னாடி இருந்தாலும் அவனை மாதிரி நான் எந்த நாட்டுலேயுமே பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே வெளியில் போயிடுறாங்க. சுகாவுக்கு இதை சொன்ன உடனே அப்படியே அங்கேயே உட்காந்துடுறாங்க. அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. 6 மந்த் ஆகுது. சுகாவுக்கு வயிறு அப்படியே வெளியே தெரிய ஆரம்பிக்குது. ஆனாலும் ஜிமின் எந்திரிச்ச மாதிரி இல்லை. சுகா தான் அடிக்கடி அப்படியே கடத்தரவு போய் டே சொல்கிறதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பார். அப்படித்தான் ஒரு நாள் இப்போ கடத்தரவுக்கு வந்திருக்காரு. அப்போ தான் பார்க்குறாங்க சுகாவோட தம்பியும் தங்கச்சியும் ஆடம்பரமான பொண்ணு மாதிரி அங்கே விளையாண்டுட்ருக்காங்க. சுகா அதை ஒளிஞ்சு நின்று பார்த்துட்ருக்காங்க. ஒரு நல்ல ஃபேமிலியில் அவங்க 2 பேரும் வளர்கிறாங்க. அழகாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறத பார்த்த உடனே சுகாவுக்கு அங்கே போகணுன்னு அவருக்கு தோணலை. அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும்னு மட்டும் நினச்சிட்டு அவர் அங்கே நின்று பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பர்சன் தான் சுகாவை வேகமாக பிடிச்சி இழுத்து ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. விடுங்க, யார் நீங்கள்? கையை விடுங்க. நீ சுகா தானே? எப்படி இருக்க? ஜிமின் எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு அவரோட வயதை தான் பார்க்குறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா? எப்படி? அது எப்படி சான்ஸ் அப்படின்னு சொல்ல வர முதல்ல நீங்கள் யார்? என்ன எதுக்கு இழுத்துட்டு வந்தீங்க? தம்பி தங்கச்சி வளர்றது என் அம்மா அப்பா கிட்ட தான், அதனால் எனக்கு ஒன்று தெரியும். அப்படியா? அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா? சாரி, மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது. அவங்கள நல்லா பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தம்பி தங்கச்சியை கூப்பிட்டு வந்து விட்டது ஜிமின் தான். அவங்கள பார்த்துக்க சொல்லி கொடுத்தது என்கிட்ட தான் கொடுத்தான். அவங்கெல்லாம் பத்திரமா தான் இருக்காங்க. சரி, ஜிமின் இப்படி இருக்கான், கண் முழிச்சானா இல்லையா? டேன் கூட தானே இருக்கான்? ஆமாம், கூட தான் இருக்காங்க. அவர் அப்பப்போ வந்து பார்த்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனாலும் அவர் கண் முழிச்ச மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாங்க. குக்கி தான் சமாதானப்படுத்துகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக அவன் சரியாகி வந்துடுவான். 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டாக நின்று காலி பண்ணுறவன் என் ஃப்ரெண்டு. அவ்வளோ சீக்கிரம்லாம் விழுந்துட மாட்டான். அப்புறம் அவங்களோட குட்டி சுகியை பார்க்க வரணும்ல அப்படின்னு சிரிச்சுட்டே அவரோட வயத்தை பார்த்து சொல்லிட்டு போகிறாங்க. அப்புறம் ஜங்கோக்கும் சுகா கூடயே வராரு. சுகா வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டே தான் அந்த வீட்டை விட்டு வெளில வர கூட வர ஜங்கோக் பார்த்துட்டு இவன் எதுக்கு கூட கூப்பிட்டு வர? தண்டம் அப்படின்னு சொல்ல, ஏய் யாரை பார்த்து தண்டம்னா? நீ தான் தண்டம். நீ எல்லாம் ஒரு டாக்டரா? இவ்வளோ நாள் இருந்தும் அவனை சரி பண்ணாமல் இருக்க. என் ஃப்ரெண்டு மட்டும் முழிக்கட்டும், நீ போலி மருந்து தயாரிக்கிறேன்னு சொல்லி உன்னை தூக்கி ஜெயிலில் போட சொல்கிறேன் அப்படின்னு இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இவங்க சண்டை போடுறதை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அப்படியே உள்ளே போகிறாரு. உள்ளே போய் ஜிமின்க்கு அப்படியே உடம்புல அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவரை பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. இங்கே டே கிட்ட தான் குக்கி, ஆமாம் அவனை எப்படி ப்ரெக்னென்ட் பண்ண முடிஞ்சது? அதுவா, நான் கொடுத்த மருந்துனால தான். பல்லே கில்லாடி தான் நீ, ஒரு பையனவே ப்ரெக்னென்ட் ஆக்கிட்டேன். நான் நினச்சா உன்னை கூட தான் ப்ரெக்னென்ட் ஆக்க முடியும். அது எப்படி முடியும்? நான் தானே டாப்பு, உன்னை தான் ப்ரெக்னென்ட் ஆக்குவேன். என்ன பண்ணட்டா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் பார்த்துக்க சொன்னாரா? ஆமாம், ஜிமின் தான் பார்த்துக்க சொன்னான். தம்பி தங்கச்சி பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு? உன்னை அடிக்கடி கேட்பாங்க, ஆனாலும் நல்லா சந்தோஷமாக தான் பார்த்துக்குறோம் அப்படின்னு குக்கி சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி யோசிச்சுட்டு என் தம்பி தங்கச்சி நல்லா தானே பார்த்துக்கிறேன், நான் இவ்வளோ பயந்து போயிட்டேன் தெரியுமா, அவங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு. நைட் டைம் தான் சுகா ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு திரும்ப திரும்ப அதுவே யோசிச்சுட்டு இருக்காரு. தம்பி தங்கச்சிக்கு நல்லது தானே பண்ணியிருக்க, நான் கேட்டப்போ சொல்லியிருக்கலாமே. அவரோட முகத்தவே பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க. ஜிமின் தான்
டக்குன்னு அவரோட கையை மூவ் பண்ணுறாரு. அங்கே இருந்த கேண்டில்லாம் கீழே விழுந்துருது. சுகா பயந்துடுறாரு. ஜிமின் ஜிமின் ஜிமின், நீ ஓகே தானே, நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கிட்ட போய் எழுப்ப ஜிமின் அப்படியே சுகாவோட ஷோல்டர்லேருந்து அப்படியே அவரோட செஸ்டில் கையை வைக்கிறாரு. ஆ ஆ ஏ சுகா, இங்கே தான் இருக்கியா? அம்மா, இதனா பழமா? கையெடுங்க. அது நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கிறதா? கையெடுங்க. டக்குன்னு கையெடுத்துறாரு. தான் அப்படியே அந்த மிளகு திரிய திரும்பவும் பொறுத்தா. இப்போ தான் ஜிமின் பார்க்குறாங்க. சுகாவோட செஸ்ட்டும் அவரோட டம்மியும் பெருசாக இருக்கு. ஜிமின் இதை பார்த்துட்டு, அப்போது நமக்கு பேபி வரப்போகுது, உங்களை மாதிரி அழகா? இல்லை, எனக்கு ஒன்று மாதிரி தான் பேபி வேணும். அப்படியே சுகாவை கிட்ட இழுத்து அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. எந்திரிச்சொன்னு பண்ணாதீங்க. உங்களை இவ்வளோ நாளாக டீ தான் நல்லா பார்த்துக்கிட்டாரு. நான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு வரேன். டேயே நல்லா பார்த்துக்கிட்டானா? ஆமாம். அப்போ குக்கி இவரும் தான் வந்திருக்காரு. எங்கே இருக்கானுங்க இப்போ? அந்த பக்கத்து குடிசையில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் போய் கூப்பிட்டு வரேன், நீங்கள் கண் முழிச்சது அவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்ல, அந்த குடிசையில் இருந்த லைட்டும் அப்படியே அங்கே ஆஃப் ஆகுது. சுகா வேகமாக போக லைட்டாக கட்டலோடைய சத்தம் கேட்க, என்னாச்சு, ஏதோ கீழே விழுந்துட்டாங்களா அப்படின்னு வேகமாக போக ஜிமின் நான் பிடிச்செழுத்த, அது கீழெல்லாம் விழுந்துருக்க மாட்டாங்க, நீ வா. ஜிமின் அப்படியே சுகாவை ஹக் பண்ண போக அவரோட டம்மி தான் இடிக்குது. அப்படியே அந்த டம்மி கிட்ட போய், டேய் குட்டி பையா, உன் அம்மாவை என்னால் ஹக் பண்ண முடியல, எப்போ நீ வெளில வரப்போகிற அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவரோட டம்மியில் கை வச்சுட்டு நின்றுட்டுருக்காங்க. ஆமாம், அந்த பழம் எங்கே போச்சு, நான் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்க, கம்முன்னு இருங்க, இப்போ தானே முழிச்சிங்க, அதுக்குள்ளேயுமாவா? எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா? ஒரு நாளைக்கு 3 டைம் சாப்பிட்றேம்மா, 6 டைம் சாப்பிட்றேன்னா, ஆனால் 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ நான் உன்னை பார்க்கவே செய்கிறேன். கொஞ்சமாவது தொடவின, நம்ம பேபி வர வரைக்கும் நான் ஒன்றும் பண்ண முடியாது, ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை தான் அப்படியே விளையாடுது. மார்னிங் தான் குக்கி தான் சீக்கிரமாக எழுந்திரிச்சு வராங்க. ஜிமின் வெளியே உட்காந்து அந்த வீட்டை அப்படியே சரி பண்ணிகிட்டு இருக்காரு. குக்கி வரதை பார்த்தோன்னே, என்னடா நேற்று கட்டல் அடையிற சத்தம் கேட்டுச்சு, டீ குட்டி நல்லா இருக்கானா, அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டுடா, பார்த்து அது அப்படின்னு சிரிச்சிட்டே வராங்க. அப்படியே டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆக சுகாவுக்கு டெலிவரி டேட்டே வந்துடுது. அதை அழகான ஒரு பெண் குழந்தை ஜிமின் தான் கையில் வாங்குறாங்க. டே பார்த்துட்டு, இதுக்கு தானே நீ இவ்வளோ கஷ்டப்பட்ட, முத்து மாதிரி இருக்கு உன் குழந்த, இதே அரண்மனையில் இருந்தால் இந்நேரம் பட்டு துணியில் வச்சு வாங்கியிருப்ப, இங்கே வெறும் கையால் வாங்குற. அம்மா, நீ தான் சரியாயிட்டியே, எப்போ நம்ம அரசவைக்கு வரதா முடிவு பண்ணியிருக்க? என்னை யார் கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை, அதெல்லாம் கண்டுபிடிக்காமல் நான் இப்போதைக்கு வர மாட்டேன். குக்கி, நீ இதை பார்த்துக்கோ. எதை பார்த்துக்கிறது? நம்ம அரசாங்கத்தை பார்த்துக்கோ. நான் இங்கேயே சுகா கூட நிம்மதியான அழகான வாழ்க்கையை வாழ போகிறேன். என்ன பேசுகிற ஜிமின்? உன் அளவுக்கெல்லாம் என்னால் அங்கே பார்த்துக்க முடியாது. என்னால் முடியாது ஜிமின். இங்கே பாரு,
என்னோட தம்பியா, உனக்கு மட்டும்தான் இந்த தகுதி இருக்குது. உன்னால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். உன்னால் பண்ண முடியும் ஜேகே அப்படின்னு சொல்கிறாங்க. டேவும் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. அவன் தான் சொல்கிறான்ல, இவ்வளோ நாள் அவன் தானே பார்த்துக்கிட்டான், அவங்க சுகா கூட இருக்கணும்னு நினைக்கிறான், அவன் இருக்கட்டும் அப்படின்னு டேவும் சொல்ல ஜேகேவும் ஓகேன்னு ஒத்துக்கிறாரு. நம்ம குழந்த எங்க? இங்கே தான் இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்ட அது அவ்வளோ க்யூட்டாக சுகாவை பார்த்து சிரிக்குது. ஓ, எவ்வளோ அழகாக இருக்கான்ல, உங்களை மாதிரியே. இல்லை, உன்ன மாதிரி தான் இருக்கான், நல்ல புசு புசுன்னு. க்யூட் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அதை அழ ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. டே பால் குடுறா. டே எப்படி சொல்கிறது, குழந்தைக்கு பால் கொடு. எப்படி கொடுக்கணும்? முதல்ல நல்லா நேராக உட்காரு. உன் ஷர்ட்டை கழட்டு. ஷர்ட்டை கழட்டணுமா? ஆமாம், அப்புறம் எப்படி ஃபீட் பண்ணுவேன்? அது நீங்கள் திரும்புங்க. அப்புறம் எப்படி நான் சொல்கிறது? நீங்கள் திரும்பிட்டே சொல்லுங்க. சரி, திரும்புகிறேன். இவங்க தான். என்னாச்சு? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் திரும்புங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கப்புறம் எப்படி அவர் திரும்புவார்? அவரோட செஸ்ட்டு தான். ஜிமின் அப்படியே கல்ப் பண்ணிட்டு கிட்ட வராரு. என்னங்க பண்ணுறீங்க? குழந்தைய கொடுங்க, அவன் அலறான் பாரு. குழந்தைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் சைடு மட்டும் ஒரு ஷர்ட்டை விளக்கிட்டு அப்படியே பேபிக்கு ஃபீட் பண்ணுறாங்க. ஃபீட் பண்ணுற சுகாவே பார்த்துட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறீங்க? போங்க. அது எனக்கும் சிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு டவல் எடுத்து கவர் பண்ணிக்கிறாங்க. ஒரு நாள் எனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ட்டு அவர் கோச்சிக்கிட்டு வெளியில் போகிறாங்க. கோச்சிக்கிட்டு போகிற ஜிமினவே பார்த்துட்டு ஷிகா உட்காந்துருக்காங்க. ஓகே, இதுவே ஒரு ஹாப்பி என்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது கட்டு வேணுமானே சொல்லுங்கள், முடிஞ்சால் போடுறேன். ஓகே, பாய். கமெண்ட் பண்ணுங்கள்.